Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic 3rd standard term 3 air lesson உடைய book back exercise பார்க்க போறோம். Air என்ன காற்று. Try to answer, observe the picture and answer the given question. இங்க என்ன question கொடுத்திருக்காங்க? What is necessary for these activities? இங்க கொடுத்திருக்க activitiesல என்ன necessary? Blowing balloon, flying kite, making bubble, filling the ball. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவை நமக்கு? காத்து தேவை. ஸோ இங்க ஏர்னு எழுதிக்கோங்க. ஏஐஆர் ஏர். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏர் ஆக்குப்பை ஸ்பேஸ்னு. அப்போ த்ரூ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஏர் ஆக்குப்பைஸ். இதுக்கு என்ன தேவை நமக்கு? ஸ்பேஸ். ஸோ எஸ்பிஏசிஇ இந்த ஸ்பேஸ் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹாட் ஏர் ரைசஸ் அப். What do you understand from this experiment? Hot air rises up. எழுதிக்கோங்க. Air has weight. இந்த experiment உடைய ஆன்சர் பாருங்க. This experiment proved that air has weight. Next பார்க்கலாமா? Try to answerல write true or false for the following statement. Air occupies space but has no weight. இப்போ answer is false. Air is colorless. True. Air has definite shape. False. B answer பாருங்க. If we fill air in the dash, it will change its shape. Ball. எழுதிக்கோங்க. C. Which of the following is required for good health? என்ன தேவை நமக்கு? Clean air. Color the hot air balloon. நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த parachute இருக்கு இல்லையா, இது air balloon. ஸோ இதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் 95ல பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆன்சரை பாருங்க. திஸ் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட் தட் ஏர் புஷஸ் த திங்ஸ். என்ன வரும்? புஷ் பண்ணுறதால அது வெளியே வருது. ஸோ புஷஸ். ஏர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பர்னிங் இருக்கு. இதோடைய ஆன்சர் என்ன? டேஷ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பர்னிங் தி ஏர். காற்று தேவை. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. தி above activity shows that என்ன வரும்? ஏர் ரைசஸ் அப் ஆன் கெட்டிங் வார்ம். Air is needed for burning. Air has pressure. First answer, air rises up on getting warm. எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Let us do இருக்கு இல்லையா, tick the one which breathe the cross and the one what does not breathe. Tick or wrong போட போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கங்க? எது லிவிங் திங்ஸோ அதெல்லாம் டிக் பண்ணணும். எது வந்து ப்ரீத் பண்ணுமோ அதெல்லாம் டிக் பண்ணுறோம். நான் லிவிங் திங் எதெல்லாம் ப்ரீத் பண்ணாதோ அதெல்லாம் ராங் பண்ண போகிறோம். எறும்பு ஆண்ட் என்ன பண்ணும்? ப்ரீத் பண்ணும். டிக். ரப்பர் வந்து ப்ரீத் பண்ணாது. ராங். மங்கி ப்ரீத் பண்ணும். டிக். பிளான்ட் ப்ரீத் பண்ணும். டிக். டாய்ஸ் ப்ரீத் பண்ணாது. ராங். சேர் ப்ரீத் பண்ணாது. ராங். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ப்ரீத் பண்ணுவோம். டிக். ஸ்டோன் ப்ரீத் பண்ணாது. ராங். புக்கு ப்ரீத் பண்ணாது. ராங். எர்த்வார்ம் ப்ரீத் பண்ணும். டிக். ஓகே. லெட் அஸ் ரைட். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த ஃபாலோவிங் ஆக்ஷன். ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஹலேஷனா எக்ஸலேஷனா எழுத போகிறோம். ஏர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ். நம்ம நுரையிலேருந்து ஏர் வந்து அவுட் பண்ணுறப்ப அது எக்ஸலேஷன். இந்த எக்ஸலேஷன் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ஏர் கோஸ் இன் டு த லங்ஸ். நம்ம மூச்சை வாங்குறப்போ லங்ஸு இன்ஹலேஷன். செஸ்ட் ரேசஸ் அப் இன்ஹலேஷன். செஸ்ட் லோவர்ஸ் டவுன் எக்ஸலேஷன். ஓகே, எழுதிட்டிங்கம்மா. நெக்ஸ்ட் பாருங்க. பேஜ் நம்பர் 98ல look at the bar diagram. Which activity raise the breathing rate the most? என்ன ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது? இல்லை ரன்னிங். எழுதிக்கோங்க. Which activity do you think exercise the heart muscles the least? இது sitting exercise. So sitting. Try true if T போடுங்க. ஃபால்ஸ்னா Fன்னு போட போகிறோம். They breathed more number of times when they were walking. False. Fன்னு போடுங்க. They breathed less number of time when they are sitting. True. They took 50 breath per minute when they were running. True. The more Viagra's active the exercise, the greater the number of breath. True. Okay. Next one பாருங்க. Let us connect பாருங்க. Match the following. Breeze, gentle wind. Storm, strong wind. Storm, strong wind. Girl, very strong wind. Okay, let us draw the movement
of air for land breeze and sea breeze. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த லேண்ட் பிரீஸ்லேருந்து இது மேலே போகுது இந்த காற்று, இதுலேருந்து என்ன வருது? சீக்கு வருது. அப்போ இது சீ பிரீஸ். லேண்ட் பிரீஸ் என்ன பண்ணுவோம்? இந்த கடல் காற்று வந்து லேண்டுக்கு போகுது, லேண்ட்ல சீக்கு வருது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து லேண்ட் பிரீஸ். ஓகே, ஏரோவும் போட்டிருக்கேன் பாருங்க. fill in the blanks. Gentle air is called breeze. We get electricity from wind using windmills. The air that flow from the land toward the sea is land breeze. Sea breeze the air moving from sea toward land. Okay, next one பாருங்க. Try to answer இருக்கு பாருங்க. I will not இருக்கா? What will you do during disaster? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ காற்றெல்லாம் அடிக்குது இல்லைங்களா, அந்த நேரத்தில். டேஷ் வாட்ச் டிவி when it rains heavily. மழை அதிகமாக பெய்யும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? டிவி பார்க்கக்கூடாது. அப்போ ஐ வில் நாட். டேஷ் ஃப்ளோ த வார்னிங்ஸ். ஐ வில். டேஷ் ஸ்டாண்ட் அண்டர் எ ட்ரீ when heavy and wind blows. காற்றுலாம் அடிக்கும்போது வேகமாக நம்ம ட்ரீ கிட்டலாம் நிற்கக்கூடாது கீழே நிழல. ஸோ ஐ வில் நாட். எவால்வேஷன் பாருங்க. fill in the blanks using the given words. Air has weight. எடுத்து எழுதிக்கோங்க. 1. Things need dash for burning. Air. 2. The process by which we breathe in air is known as inhale. The organ that help us to breathe is lungs. When we breathe in air, the chest dash up, raises up. Write T if true and F if false. Air is nowhere. False. Air fills the empty space. True. Clouds move because of the movement of air. True. A very strong wind is called gale. True. We release oxygen during breathing. False. Circle the odd one and answer the question. First என்ன கொடுத்துருக்காங்க? பலூன், சைக்கிள் டியூப், ஃபுட்பால், கிரிக்கெட் பால். இதில் எது வந்து காற்று இல்லாதது? பலூனில் காற்று இருக்கும், சைக்கிள் டியூப்லேயும் காற்று இருக்குது, ஃபுட்பால்லையும் காற்று இருக்குது, கிரிக்கெட் பாலில் காற்று இல்லை. ஒய் இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நோ ஏர் இன் கிரிக்கெட் பால். காற்று இதில் இல்லை. நோ ஏர் இன் கிரிக்கெட் பால். கைட், பலூன், ஸ்டோன், ஃபெதர். ஒய்? ஸ்டோன் டிஃபர் ஃப்ரம் த ரெஸ்ட். எழுதிட்டு பிகாஸ் kite, balloon, feather are light in weight, easily flow in air. Because இங்க இருந்து எழுதிக்கணும். Store differ from the rest because kite, balloon, feather are light in weight, easily flow in air. Okay. Answer the following question பாருங்க. What are the properties of air? Page number 93 எடுத்துக்கோங்க. Page number 93ல இங்க பாருங்க. It has no definite shape and color. Air has weight and it occupies space. We cannot see air but it can be felt. இந்த லைன் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர். It has no definite shape and color. Air has weight and it occupies space. We cannot see air but it can be felt. Okay. Next question. Second question என்ன இருக்கு? Write the uses of windmill. அப்படியே பேஜ் நம்பர் 94 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 94ல இங்கே இந்த பாருங்க, ரெட் லைன் ரோஸ் லைனில் இருக்க எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் விண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த விண்ட்மில். எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் விண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த விண்ட்மில். நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் ப்ரீத்திங்? பேஜ் நம்பர் 97. ப்ரீத்திங்ல இங்கேயும் அதே மாதிரி இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்க லைனை பாருங்க. சைக்ளிக் ப்ராசஸஸ் ஆஃப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் இஸ் கால் ப்ரீத்திங். இந்த லைன் மட்டும் cyclic process of in and exhalation is called breathing. The third answer. Next fourth பார்க்கலாம். Write the process involved in breathing. Page number 97. Same 97 page எடுத்துக்கோங்க. இங்க மேலே கொடுத்துருவாங்க பாருங்க. Inhalation is the process of taking the air inside. The exhalation is the process of releasing the air outside. நம்ம என்ன பண்ணோம்? இன்ஹாலேஷனா ப்ராசஸ் ஏரை வந்து உள்ளே இழுப்போம், எக்ஸாலேஷனா ஏரை வந்து அவுட் சைட் வெளியே விடுறோம். அதுதான் ஃபோர்த்துக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க.
Write the types of wind based on the speed of air. Page number 9900. அதில் பாருங்க breeze. Gentle wind is called breeze. இதுவும் stormனா strong wind is called storm. Gale a very strong wind is called gale. இந்த 3 பாயிண்ட் வந்து 5th ஆன்சர். அகைன் பாருங்க a gentle wind is called breeze. Storm. A strong wind is called storm. A very strong wind is called gale. அந்த பிங்க் கலர் லைன் மட்டுமா? நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ். டிஃப்ரென்ஷியேட் கேட்குறாங்க. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அவங்க? லேண்ட் ப்ரீஸ் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் சீ ப்ரீஸ் கேட்குறாங்க. ஸோ லேண்ட் ப்ரீஸ் எழுதிக்கோங்க. த ப்ரீஸ் தட் ப்ளோ ஃப்ரம் த லேண்ட் டுவர்ட் த சீ டியூரிங் நைட் டைம் இஸ் நவுன் அஸ் லேண்ட் ப்ரீஸ். டிஃப்ரென்ஷியேட் மாதிரி எழுதுங்க. த ப்ரீஸ் தட் ப்ளோ ஃப்ரம் த லேண்ட் டுவர்ட் த சீ டியூரிங் நைட் டைம் இட் இஸ் நவுன் அஸ் லேண்ட் ப்ரீஸ். சீ ப்ரீஸ் வந்து த ப்ரீஸ் தட் ப்ளோ ஃப்ரம் த சீ toward the land during daytime is known as sea breeze. The breeze that blow from the sea toward the land during daytime is known as sea breeze. Okay children, இதோட நம்ம சயின்ஸ் 3 லெசன்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸு எல்லாமே என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.